ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கோமதி ஃபுட் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ரெசிபி ஆனியன் பராத்தா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த சப்பாத்திக்கு நமக்கு எந்த ஒரு சைடிஷும் தேவையில்லைங்க, அப்படியே சாப்பிடலாம். அதே மாதிரி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் குழந்தைங்களுக்கு டிஃபன் பாக்ஸ்லேயும் செஞ்சு கொடுத்து அனுப்பலாம். வாங்க இந்த ஆனியன் பராத்தா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் மைதா மாவில் கூட செய்யலாம். கூட 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஓமம், கூட 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு இதை ஃபஸ்ட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ மாவு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நம்ம நல்லா டைட்டாக சப்பாத்தி மாவு பதத்துக்கு மாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். தண்ணி இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மாவு பிசைஞ்சிக்கோங்க. இப்போ நல்லா டைட்டாக நம்ம சப்பாத்தி மாவு போல் மாவு பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும்ங்க. நம்ம இதுக்கான ஸ்டஃபிங்கை ரெடி பண்ணிக்கலாம். நல்லா 2 பெரிய சைஸில் வெங்காயம் இந்த மாதிரி சன்னமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை ஒன்றோடு ஒன்று இல்லாமல் அப்படியே நல்லா உதுத்து விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா உதுத்து விட்டாச்சு. இப்போ நம்ம மசாலா பொடி வகைகள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. பொடியாக நறுக்குன மல்லி இலை ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். ரவை சேர்க்குறதுனால நம்ம ஸ்டஃபிங் உள்ளே வைக்கும்போது நமக்கு அந்த வெளியே ஸ்டஃபிங் வெளியே வராமல் இருக்கும். அந்த வெங்காயத்தோட ஈரப்பதம் எல்லாமே ரவை நல்லா இழுத்துக்கும். இப்போது ஸ்டஃபிங் நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போது மாவை இந்த மாதிரி மறுபடியும் நல்லா பிசைஞ்சு கொடுத்துக்கோங்க. இதை நல்ல பெரிய உருண்டைகளாக 3 உருண்டை கிட்ட நான் பிடிச்சு எடுத்துருக்கேங்க. மொத்தமாக நமக்கு இந்த ஆனியன் பராத்தா ஒரு 6 பராத்தா கிட்ட கிடைக்கும். இப்போது இதை நம்ம சப்பாத்திக்கு திரட்டுற மாதிரி உதிரி மாவு தூவிட்டு சப்பாத்தி போல் திரட்டி எடுத்துக்கலாம். ரொம்பவும் திக்காகவும் இல்லாமல் ரொம்ப பேப்பர் போலவும் தேய்க்காமல் திட்டமாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இதோட திக்னஸ் பாருங்கள், இந்த அளவுக்கு திக்காக இருந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஆனியன் மசாலா உள்ளே சேர்த்துக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மசாலா சேர்த்துட்டு சப்பாத்தியில் எல்லா பக்கமும் மசாலா படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா அழுத்தி விட்டு ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு அந்த ஸ்டஃபிங் வெளியே வராது. அடுத்ததாக நான் எப்படி மடிக்கிறேனோ அதே மாதிரி மடிச்சுக்கோங்க. நான் வீடியோவில் எப்படி செய்கிறேனோ அதே மாதிரி செஞ்சுக்கோங்க. மாவை இந்த மாதிரி நல்லா டைட்டாக நம்ம மடித்து விட்டுட்டு ஒரு கத்தியால் மாவை 2 இந்த மாதிரி நான் பண்ணுற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிட்டோம்னா நமக்கு இதில் 2 ஆனியன் பராத்தா இப்போ கிடைச்சிடும். நம்ம ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஒரு பீஸை ஓரமாக வச்சுடுங்க. அடுத்து இந்த மாவை நான் எப்படி மடிக்கிறேனோ அதே மாதிரி மடிச்சுக்கோங்க. நான் வீடியோவில் எப்படி செய்கிறேனோ அதே மாதிரி மடிச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நம்ம அப்படியே சுருட்டி விட்டுக்கணும். எஜ்ஜில் இந்த மாவை அப்படியே நம்ம ஒட்டி விட்டுட்டு மேலே லைட்டாக நம்ம ப்ரெஸ் பண்ணி விட்டோம்னா அந்த உள்ளே வச்ச ஸ்டஃபிங் வெளியே வராது. பாருங்கள், சூப்பராக இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். இதே மாதிரி மறுபடியும் நம்ம இன்னொரு சப்பாத்தியை சுருட்டி எடுத்துக்கலாம். சுருட்டிட்டு இந்த மாதிரி கடைசியில் மாவை ஒட்டி விட்டுக்கோங்க. மேலே நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா உள்ளே வச்ச ஸ்டஃபிங் நமக்கு வெளியே வராமல் இருக்கும். இப்போ நம்ம கொஞ்சம் தாராளமாக உதிரி மாவு தூவிக்கோங்க. 2 பக்கமும் உதிரி மாவு நல்லா தூவி விட்டு நம்ம லேசாக சப்பாத்தி கட்டையில் மாவை நம்ம திரட்டணும். ரொம்ப அழுத்தி திரட்டாமல் லைட்டாக இந்த மாதிரி திரட்டிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ தோசை கல்லுலேயோ இல்லைன்னா பேன்லேயோ கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஆனியன் பராத்தா உள்ளே சேர்த்துக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சுக்கோங்க. 2 பக்கமும் நல்லா திருப்பி விட்டு மறுபடியும் எண்ணெய் சேர்த்துட்டு திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்தால் சூப்பரான ஆனியன் பராத்தா ரெடி. இதே மாதிரி இருக்கிற மிச்ச மீதி உள்ள மாவையும் நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். இந்த ஆனியன் பராத்தாக்கு நமக்கு எந்த ஒரு சைடிஷும் தேவையில்லை, அப்படியே சாப்பிடலாம். நம்ம கோதுமை மாவில் எப்போவுமே ஒரே மாதிரி சப்பாத்தி பூரின்னு செய்வோம். அந்த மாதிரி செய்யாமல் ஒரு முறை இந்த மாதிரி ஆனியன் பராத்தா வீட்டில் உள்ளவங்களுக்கு செஞ்சு கொடுங்க. எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். கோமதி ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.